டார்க் மேட்டர், அதாவது இந்த பிரபஞ்சத்தில் டார்க் மேட்டர் அப்படிங்கிறது நம்ம விசிபிள் லைட்டில் வெறுங்கண்ணாலையும் பார்க்க முடியாது. அதை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன்னா அது எதையுமே எமிட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அப்படி ஒன்று இருக்குங்கிறத சயின்டிஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்க? டார்க் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இந்த டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி ரெண்டும் ஒன்றா வெவ்வேறையா? இந்த யூனிவர்ஸில் 67% பார்த்திங்கன்னா டார்க் எனர்ஜி தான் இருக்குது. 28% வந்து டார்க் மேட்டர் இருக்குது. அது போக மீதி 5% தான் நீங்கள், நான், இந்த பூமி, இந்த சூரியன், இந்த கேலக்ஸி, இந்த அணுக்களான ஒட்டுமொத்த பொருட்களுமே வெறும் 5% தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சதவீதத்தை விட எனக்கு இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் வர வியூஸ்லாம் 51% பீப்புள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்குறாங்களாம். மீதி 49% பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்க்குறாங்களா? அவங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்கங்கிறது தான் எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர்லாம் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஆனால் இதை நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. ஆக்சுவலாக இந்த டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜிங்கிறது அதுக்கான டேர்ம் கிடையாது. அது வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது x + 5 = 10 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த எக்ஸுங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? இங்கே இருக்கிற 5 தூக்கி அந்தாண்ட போடுவோம். போட்டால் 10 - 5ன்னு போட்டால் நம்ம அது ஆன்சர் 5. ஸோ 5 + 5 = 10 கண்டுபிடிப்போம். அப்போ நம்ம எக்ஸுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று வச்சுப்போம். அந்த மாதிரி அது என்னன்னு தெரியலங்கிற அன்னோன் அப்படிங்கிறதால ஒரு பிளேஸ் ஹோல்டராக அதை டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர்னு இப்போதைக்கு சொல்கிறோம். ஸோ நமக்கு அது என்ன அப்படிங்கிறதே தெரியாது. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த பூமியோட நாம் சேர்ந்து இருக்கிறதும், நம்ம பூமி இந்த சூரிய குடும்பத்தில் சூரியனோடு சேர்ந்து சுற்றுறதுக்கும், இந்த சூரியன் கேலக்சியில் சுற்றி வர்றதுக்கும், இந்த கேலக்சியை இந்த கேலக்சி கிளஸ்டர்னு சொல்லுவாங்க, இந்த கேலக்சி கிளஸ்டர் கூட சேர்ந்து இயங்குறதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு க்ளூ, ஒரு பசை போல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். நாம் ஒன்று கண்டுபிடிக்கிறத விட நம்ம கண்டுபிடிக்க முடியாத ஒன்று இங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அதுதான் மிக முக்கியமானது. அதுபோல் இந்த டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கிராவிட்டி அப்படிங்கிற இந்த பிரபஞ்சத்தோடைய முக்கியமான ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி தான் மில்கிவே கேலக்ஸி பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த மாதிரி நிறைய கேலக்ஸி சேர்ந்த ஒரு குழுவை தான் வந்து கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு தொகுப்பாக, ஒரு செட் ஆஃப் கேலக்ஸிஸ் வந்து குழுமமாக இருக்கும் பார்க்க. இது எல்லாமே மேபி உள்ளே வந்து ஒரு கிராவிட்டியால் இயங்கலாம், அதுங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு இருக்கலாம். இது வந்து ஒரு குழுமமாக இருக்கும். இதை தான் கேலக்ஸி கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. நிறைய கேலக்ஸி கிளஸ்டர் இருக்குது. அந்த மாதிரி கோமா கேலக்ஸி கிளஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளஸ்டரை தான் 1930 ஃப்ரிஸ் விஸ்கி அப்படிங்கிற ஒரு ஸ்விஸ் நாட்டை சேர்ந்த ஆஸ்ட்ரானமர் வந்து ஆய்வு செஞ்சார். அந்த கோமா கேலக்ஸி கிளஸ்டரை இவர் ஆய்வு செய்யும் பொழுது அதோடைய மாஸ் எவ்வளோ இருக்கும், அதோடைய லுமினாசிட்டி, ஒளிரும் தன்மை எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதோடைய நிறை, இதெல்லாம் வந்து அவர் கால்குலேட் பண்ணார். ஆனால் அதில் இருக்கிற கேலக்ஸியோடைய மூவ்மெண்ட், அதோடைய ரொட்டேஷன், அந்த ஸ்பீட், அந்த கிளஸ்டருடைய இயங்கு தன்மையெல்லாம் பார்க்கும்பொழுது இவர் கால்குலேட் பண்ண விசிபிள் லைட்டில் பார்த்ததை விட 400 மடங்கு அதிகமான மாஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி அந்த கிளஸ்டர் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். அப்போ நாம் பார்க்குற மாஸ் அதோடைய 400 மடங்கு கம்மியாக இருக்கே ஏன் அப்படிங்கிறத அவர் பயங்கரமாக ஆய்வு செஞ்சார். அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது எக்ஸ்ட்ரா, அது என்ன நம்மளால் பார்க்க முடியல. அதை டார்க் மேட்டர் அப்படின்னு 1930 அவர் தான் அந்த வேர்டை முதல்ல டார்க் மேட்டருங்கிறத காயின் பண்ணுறார். ஸோ மீனிங் என்னன்னா, அங்கே கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்னு தெரியலன்னு சொல்கிறதுக்காக தான் டார்க் மேட்டர் அப்படிங்கிற வார்த்தை வந்தது. ஃப்ரிட்ஸ் சொன்னது அந்த டைமில் பெருசாக பேசப்படலை. டார்க் மேட்டர் அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ ஒரு ஹைப்போதீசிஸாக இருக்கும், 10-11 அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு பிறகு நிறையா டார்க் மேட்டரை பற்றி ஹைப்போதீசிஸ் 1-2 அங்கங்கே வந்தது. பிறகு 1970களில் யூஎஸ்ஐ சேர்ந்த ஒரு பெண்மணி வேரா ரூபின் அப்படிங்கிறவங்க தான் வந்து கேலக்ஸிஸ், பக்கத்தில் இருக்க ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி மாதிரி கேலக்ஸிஸை உற்று நோக்கும்பொழுது ஒரு கேலக்ஸிலுமே கூட நாம் பார்க்குற மாஸை விட அதுக்குள்ளே அதோடைய செயல்பாடை பார்க்கும்பொழுது அதோட அதிகமான மாஸ் அங்கே இருக்கும் அப்படிங்கிறத அவங்களாம் அடுத்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த டார்க் மேட்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் சீரியஸ் ஆகுது. கேலக்ஸி பற்றி வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். ஒரு கேலக்ஸிங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி ரொட்டேட் ஆகலை. அதோடைய ஆர்ம்ஸ் அதோடைய மையத்தை நோக்கி, அதோடைய கோர் நோக்கி சுற்றும் பொழுது பார்த்திங்கன்னா மையத்தில் அதிகமாக இருக்கும் வேகம், சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்கும்னு நினைப்போம். ஆனால் வெளியிலையும் சரி உட்புறத்துலையும் சரி சமமான வேகத்தில் எல்லா நட்சத்திரங்களும் சுற்றுது அப்படிங்கிறதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் எங்கேருந்து வந்தது? அதுக்குள்ளே இருக்கிற மேட்டரை வச்சு இவ்வளோ வேகமாலாம் ஒரு கேலக்ஸியால் சுற்ற முடியாது. அதை தாண்டி வேறு எக்ஸ்ட்ரா மேட்டர் சம்திங் இருக்கணும் அப்படிங்கிறத கணிக்கிறாங்க. இது ஒரு ஹைப்போதீசிஸ் தானே, இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் தானே. அப்போ எப்படி நம்மளால் இது கண்டிப்பாக இருக்குன்ற சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் மூலமாக இது வந்து கன்ஃபார்மாக டார்க் மேட்டர்னு ஒன்று இருக்குது, நமக்கு தெரியாத ஒன்று இருக்குங்கிறத ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க.
ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸோடைய ஸ்பெஷாலிட்டியே ஒரு பொருளுடைய தன்மை நமக்கு முழுசாக தெரியலனாலும் அது ஏற்படுத்துகிற தாக்கத்தை வச்சு நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சூரியன் வந்து எப்போ உதிக்குது, எப்போ மறையுது, அது நம்ம பூமி மேலே என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத வச்சு ஒரு சின்ன கேலண்டரை வந்து பல வருடங்களாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து சூரியன் வந்து ஹைட்ரஜனால் ஹீலியமால் ஆனது, அங்கே வந்து நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன் அதெல்லாம் அதை பற்றி தெரியாமையே அதை பற்றி நம்மளால் ஒரு கேலண்டர் உருவாக்க முடியுது இல்லையா, ஒரு மெஷர் பண்ண முடியுது இல்லையா. ஒரு சின்ன பொருள் விழுதுன்னா அந்த பொருள் என்னவனா இருக்கலாம், அது ஒரு குச்சியாக இருக்கலாம், ஒரு ஆப்பிளாக இருக்கலாம், என்ன விஷயம், ஒரு கல்லாக இருக்கலாம். அதோடைய வெலாசிட்டி நமக்கு தெரிஞ்சாலே போதும், அது நம்மளோட கிராவிட்டியோட மெஷர்மெண்ட் இதெல்லாம் வச்சு நம்மளால் ஓரளவுக்கு மெஷர் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இந்த டார்க் மேட்டர் அப்படிங்கிறத சில மெஷர்மெண்ட்டை வச்சு நம்மளால் கணிக்க முடியுது. 1930-70களில் இதை பற்றி ஆய்வு செய்திருந்தாலும் 2007 தான் எப்படி கோமா கேலக்ஸி கிளஸ்டரோ அது மாதிரி வந்து புல்லட் கேலக்ஸி கிளஸ்டர்னு ஒன்று இருக்குது. அதை வந்து டைரெக்டாக நம்ம அப்சர்வ் பண்ணி அந்த டைரக்ட் டிடெக்ஷன் மூலமாக கிடைக்கிற அந்த வேல்யூஸை வச்சு இந்த மாஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு டைரெக்டாக ஒரு மேட்டர் இருக்குது அப்படிங்கிறத சந்திரா எக்ஸ்ரே டெலஸ்கோப் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த டார்க் மேட்டர் ஏன் எதுவுமே எமிட் பண்ண மாட்டேங்குது, ஏன் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியல அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து விம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது வீக்லி இன்ட்ராக்டிவ் மாசிவ் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லுவாங்க. எது கூடவே இன்ட்ராக்ட் ஆகாது, எது கூட இன்ட்ராக்ட் ஆனால் தானே ஏதாவது எமிட் ஆகும், ஏதாவது ஒரு ரேடியேஷன் கிடைக்கும், ஏதாவது நடக்கும். ஒரு ஆட்டம் கூட அது இன்ட்ராக்ட் ஆகாத அளவுக்கு ஒரு பார்ட்டிகலாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் டார்க் மேட்டர் இருக்குன்றதை நம்ம எப்போ உறுதிப்படுத்தணும் அப்படின்னா அதோடைய முக்கியமான பண்பான கிராவிட்டி. இந்த கிராவிட்டின்னு ஒன்று அதுக்கு இல்லை அப்படின்னா நம்மளால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஆமாம், டார்க் மேட்டருக்கு கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்குது. இந்த ஸ்பேஸ் டைம் ரேப் ஒரு பாய் மாதிரி இருக்கிற இந்த ஸ்பேஸ் டைமில் நம்ம பூமிங்கிறது ஒரு வளைவை உண்டாக்கும், நட்சத்திரங்கள் இப்போ சூரியன் மாதிரி நட்சத்திரம் பெரிய வளைவை உண்டாக்கும், அதோடைய மாசை பொறுத்து பெரிய பெரிய வளைவுகளை உண்டாக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். பிளாக் ஹோல் மிகப்பெரிய வளைவை உண்டாக்கும். அந்த மாதிரி இந்த டார்க் மேட்டர் அப்படிங்கிறதும் இந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரை வளைக்கும் தன்மை கொண்டது. ஏன்னா அதுக்கு மாஸ் இருக்குது. இந்த ஒரு முக்கிய பண்பால் தான் கிராவிடேஷனல் லென்சிங் அப்படிங்கிறது மூலமாக நம்ம டார்க் மேட்டர் இருக்குது அப்படிங்கிறதையே உறுதிப்படுத்தணும். கிராவிடேஷனல் லென்சிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. எளிமையாக சொல்லணும்னா ஒரு லென்ஸுக்கு இந்தாண்டிருந்து வர்ற ஒளி அந்த லென்ஸை தாண்டி வளைந்து நம்மளை வந்து சேருது இல்லையா, இந்த மாதிரி யூனிவர்ஸில் எங்கேருந்தோ புறப்படுற ஒரு ஒளி, எங்கேயோ ஒரு நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை ஒரு கேலக்ஸியாக இருக்கலாம், எங்கேருந்தோ வர ஒளி நம்மளை நோக்கி வரும்பொழுது நடுவில் ஒரு கேலக்ஸி மாதிரியோ இல்லை பெரிய ஆப்ஜெக்ட் மூலமாக அந்த ஒளி வளைந்து நம்மளை வந்து சேரும். அப்போ ஒரு பெரிய ஒரு கேலக்ஸி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பின்னாடி ஒரு நட்சத்திரம் இருக்குது. நட்சத்திரம் கேலக்ஸியை விட சின்னது தான், ஆனால் அந்த நட்சத்திரத்தோட ஒளி வந்து இந்த கேலக்ஸி சுற்றி வளைந்து நம்மளை வந்து சேருது அப்படின்னா அதுதான் கிராவிடேஷனல் லென்சிங். அப்போ நடுவில் மறைக்கிற பொருள் எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு அது வளைந்து வந்து சேரும். ஒரு நிழல் விழறத வச்சு அது எவ்வளோ பெரிய நிழல், அதுக்கு அப்போ அது தடுக்கிற பொருள், அதுக்கு பின்னாடி வர லைட், இதெல்லாம் நம்மளால் கெஸ் பண்ண முடியும் இல்லையா. அந்த மாதிரி இந்த கிராவிடேஷன் லென்ஸை வச்சு அப்போ நம்ம பார்க்கும்பொழுது அங்கே எதுவுமே இல்லை, ஆனால் ஒளி வளைந்து வருதுன்னா அப்போ அங்கே ஏதோ ஒன்று இருக்குது, அதுதான் டார்க் மேட்டர் அப்படின்னு கணிக்கிறாங்க. அதாவது நீங்கள் கீழே ரொம்ப நேரமாக மரத்து நிழலில் உட்காந்துருக்கீங்க, மேலே நிமிர்ந்து பார்த்தா மரத்தில் கிளையே இல்லை, ஆனால் உங்களுக்கு நிழல் இருக்குது. அப்போ ஏதோ ஒன்று தடுத்து நமக்கு நிழல் கொடுக்குதுன்னா ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரியாத ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி தான் கிராவிடேஷன் லென்சிங் மூலமாக டார்க் மேட்டரை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த டார்க் மேட்டர் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. இந்த யூனிவர்ஸில், கேலக்ஸிஸில், நம்ம நட்சத்திரங்கள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. ஏன் உங்களை என்ன சுற்றி எல்லா இடத்துலையுமே இந்த டார்க் மேட்டர் இருக்கலாம். அப்போ இந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக இதை நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக நிறைய வகையில் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கு. அதில் முக்கியமானது என்னென்னா டைரக்ட் டிடெக்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்ம பூமியிலே நிறைய இடத்துல டிஸ்டர்ப் ஆகாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிடெக்டர்ஸ் வச்சு இது எங்கேயாவது டார்க் மேட்டர் நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான எல்சி எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கு. ஃபெர்மி காமா எக்ஸ்ரே ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமாக நாம் விண்வெளியில் எங்கேயாவது இன்ட்ராக்ஷன் நடந்து டார்க் மேட்டர் கூட ஏதாவது ஒரு எக்ஸ்ரே வருதா, ஏதாவது ஒரு காமா ரே வருதா, இந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி வானத்திலையும் நாம் அதை தேடிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்ட்டிகல் கொலைடர் மூலமாக 2 பார்ட்டிகளை மோத விடுறது மூலமாக இது எங்கேயாவது இந்த டார்க் மேட்டருங்கிற மாதிரி ஒரு சின்ன பார்ட்டிகல் லெவலில் பார்ட்டிகல் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில் வந்து நம்மளை எங்கேயாவது டிடெக்ட் பண்ண முடியுமாங்கிற மாதிரியான ஆய்வுகளும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த டார்க் மேட்டரை பற்றி டைரெக்டாக தெரியலனாலும் முன்கூட்டியே இதுக்கான ஒரு சின்ன விதையை போட்டவர் யார் தெரியுமா? வழக்கம் போல் நம்ம ஐன்ஸ்டீன் தான். 1917 பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட்டை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்த பிக் பேங் வீடியோவில், யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிற வீடியோலாம் சொல்லியிருப்போம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, the empty space அது வந்து இட்ஸ் நாட் நத்திங் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருப்பார். the space have amazing properties அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை தான் ஒரு காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஏதோ ஒன்று இந்த எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்காக ஒரு ஈக்குவேஷனில் காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட்னு போட்டிருப்பார். அதுதான் இந்த டார்க் மேட்டராக இருக்கக்கூடும். ஸோ அப்படிங்கிற ஒரு யூகம் தான். அவருக்கு சரியாக கணிச்சுலாம் சொல்லலை, டார்க் மேட்டர்னு சொல்லலை. இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு இந்த ஸ்பேஸில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம். இந்த எம்டி ஸ்பேஸ் தானாகவே ஒரு எனர்ஜியை உண்டாக்கிக்கூடும். அதாவது தானாகவே ஒரு டெம்பரவரி விர்ச்சுவல் பார்ட்டிகளை உண்டாக்கி உடனே அது அழியும். இப்படி உடனே ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒரு பேரலாக உண்டாக்குற அதே பேரல் டைமில் அழியக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியல. அப்படி ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது அதோட விளைவில் உண்டாக்குற எனர்ஜியில் தான் இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது.
அந்த எனர்ஜி தான் டார்க் எனர்ஜியாக இருக்கக்கூடும்னு ஒரு ஹைப்போதசிஸ் இருக்குது. டார்க் எனர்ஜிக்கு நான் அடுத்து வரேன். டார்க் மேட்டரை டிடெக்ட் பண்ணுற ஆய்வில் இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ நம்ம சோலார் சிஸ்டத்துலேயே பார்த்திங்கன்னா ஜூபிட்டர், வியாழன் கிரகம் தான் இருக்கிறதுலே பெருசு. அப்போ டார்க் மேட்டர் இருக்கிறதுலே பெரிய நிலவரப்பு கொண்டதால் அங்கே இன்ட்ராக்ட் ஆகும்போது ஈஸியாக டிடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதால வியாழ கிரகத்தை சூஸ் பண்ணி நான் சொன்ன அந்த ஃபெர்மி எக்ஸ்ரே ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பை வச்சு ஒரு 12 வருட அந்த டேட்டாவை எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்தாங்க. இந்த ஜூபிட்டரில் எங்கேயாவது இந்த டார்க் மேட்டரோட இன்ட்ராக்ஷனால் நமக்கு ஏதாவது ஒரு பார்ட்டிக்கல், ஏதாவது ஒரு எக்ஸ்ரே ஏதாவது கிடச்சிருக்குமா அப்படின்ட்டு முதல்ல பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில் ஒரு காமா ரேஸ்க்கான ஒரு எவிடன்ஸ் அந்த ரிசல்ட்ஸில் தான் கிடச்சிது. பட் ஆனால் டார்க் மேட்டரை பற்றிய எந்த ஒரு விளைவுகளும் டார்க் மேட்டர் இன்ட்ராக்ட் ஆச்சாங்கிறத பற்றி அந்த ஆய்வில் எதுவுமே தெரியல. சயின்டிஸ்ட் பூமியில் வியாழ கிரகத்தில் இந்த மாதிரி டிடெக்டர்ஸ்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக ஃப்யூச்சரில் எக்ஸோ பிளானட், அதாவது பக்கத்தில் இருக்கிற வேறு ஏதாவது ஒரு கிரகம், வேறு ஏதாவது ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்க வேறு ஏதாவது ஒரு கிரகத்தில் அந்த மாதிரி பிளானெட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டெலஸ்கோப்பும் இல்லாமல் எந்த ஒரு டிடெக்டர்ஸுமே இல்லாமல் டார்க் மேட்டர் டைரெக்டாகவே அந்த எக்ஸோ பிளானெட்டில் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது, அது அந்த பிளானெட்டுக்குள்ள மையத்தில் எப்படி இன்ட்ராக்ட் ஆகி என்ன மாதிரி ரேடியேஷனோ இல்லை எக்ஸ்ரேவோ வெளியிடுதுங்கிறத நாம் அனுப்ப போகிற ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலமாக நம்ம கேப்சர் பண்ணலாம். இந்த மாதிரி ஆய்வுகளை வேறு ஒரு எக்ஸோ பிளானெட்டையே ஒரு டிடெக்டராக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆய்வுகள்லாம் செஞ்சுட்டு வராங்க. ஓகே, அடுத்து டார்க் எனர்ஜி. டார்க் மேட்டர் அப்படிங்கிறது நம்மளால் ஒரு பொருள் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி வேணால் நம்ம கணிக்கலாம். ஆனால் டார்க் எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறத பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சிட்டே போகுதுங்கிறத ஹபிளோடைய அந்த கேலக்ஸி மூவ் ஆகிற ரெட் ஷிஃப்ட்டை வச்சு இந்த கேலக்ஸிலாம் நம்மளோட விலகி போகுது, இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுங்கிற அங்கே ஆரம்பத்திலிருந்து அப்புறம் நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம கவனிச்சிட்டே வரும்போது இந்த சிஎம்டின்னு சொல்லக்கூடிய இந்த காஸ்மாலஜிக்கல் மைக்ரோவேவ் பேக்ரவுண்டோடைய ஃபோட்டோ பல வருடங்களுக்கு முன்பு இந்த யூனிவர்ஸ் எவ்வளோ ஹீட்டாக இருந்து இப்போ எப்படி கூலாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஆய்வாளர்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஆடாக இருந்தது. இது வித்தியாசமாக விசித்திரமாக இருக்குன்னு. அது என்னென்னா, ஒரு பெரிய வெடிப்புக்கு பிறகு இவ்வளோ பெரிய எக்ஸ்பேன்ஷன் நடக்கும்பொழுது இந்த பருப்பொருட்கள்லாம் உண்டாகி ஒரு பெரிய கிராவிட்டி, ஒவ்வொரு மாஸ் பொருட்கள் நிறையெல்லாம் அதிகமாக இருக்கும்பொழுது இந்த வெடிப்பு ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு வெடிப்பு நடக்கும்போது வேகமாக ஒரு பட்டாசோ ஏதோ ஒன்று வெடிச்சா வேகமாக கிளம்பி பொறுமையாக அப்புறம் நேரம் ஆக ஆக அது ஸ்லோ டவுன் ஆகும். அதான ப்ராசஸ். ஆனால் இங்கே யூனிவர்ஸோட எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 வேகமாக ஆக்சிலரேட் ஆகிட்டே இருக்குது. இது ஏன் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு தான் டார்க் எனர்ஜி அப்படிங்கிறது வருது. இதோடைய ஆரம்பம் எங்கன்னா, ஹபிள் டெலஸ்கோப் ஒரு சூப்பர் நோவா வெடிப்பை கேப்சர் பண்ணுது. அப்போ அந்த வெடிப்புலேருந்து அந்த எக்ஸ்பேன்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அப்போ நடந்த ஒரு விரிவாக்கம், அப்போ அந்த பார்ட்டிக்கல்லாம் அது விலகி போன அந்த வேகத்துக்கும் இன்றைக்கி இருக்கிற நட்சத்திரங்கள், இன்றைக்கி இருக்கிற பொருட்கள் இந்த பிரபஞ்சத்தில் விரிவாகி விலகி போகிற தூரமும் அந்த வேகமும் பார்க்கும்பொழுது அப்போ ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்க எக்ஸ்பேன்ஷன் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறத நோட் பண்ணுறாங்க. எப்படி காலம் ஆக ஆக இந்த கிராவிட்டி காரணமாக பொருட்கள் இருக்க இந்த விரிவாக்கம்ங்கிறது குறையணும் தானே, எப்படி இவ்வளோ ஆக்சிலரேட் ஆகுது அப்படிங்கிறது தான் அதோடைய ஆரம்பமாக இருந்தது. இந்த கிராவிட்டியால் இந்த எக்ஸ்பேன்ஷன் ஸ்லோ ஆகும்னு நினைக்கும் பொழுது அதையும் தாண்டி கிராவிட்டிக்கு எதிர்ப்பாக ஒரு விசை செயல்பட்டு இந்த பிரபஞ்சம் ரொம்ப வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது அது என்ன மர்மமான அந்த எனர்ஜி, அந்த விளக்கு விசை என்ன அப்படிங்கிறது தான் டார்க் எனர்ஜி அப்படின்னு ஆய்வாளர்கள் விவரிக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி டார்க் எனர்ஜி பற்றி நமக்கு நிறையா டீட்டெயில் இல்லை. இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கிராவிட்டியை தாண்டி ஏதோ ஒன்று நடக்குது, அதுதான் டார்க் எனர்ஜி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த டார்க் இதோடைய விளைவாக உண்டாக்குறது தான் அந்த டார்க் எனர்ஜியா அப்படிங்கிற மாதிரியும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிய லெவலில் தான் இருக்கே தவிர இன்னும் நம்மளால் டீட்டெயில்டாக இன்னும் நிறைய டேட்டாஸை கால்குலேட் பண்ணும்போது தான் டார்க் மேட்டரும் டார்க் எனர்ஜி ஒன்றா, டார்க் மேட்டரோட விளைவு தான் டார்க் எனர்ஜியாங்கிறத பற்றிலாம் டீட்டெயில்டாக நமக்கு தெரிய வரும். ஸோ பிக் பேங் பற்றி ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன். இந்த யூனிவர்ஸோட எக்ஸ்பேன்ஷன், அப்புறம் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப், இதை பற்றிலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். 2025 நாசா ரோம் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்ட்டு இந்த டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சேட்டலைட் அனுப்புகிறாங்க. கண்டிப்பாக அதன் மூலமாக ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங், ஒரு புது விதமான கண்டுபிடிப்பு, நாம் இன்றைக்கி நினச்சிட்டு இருக்க யூனிவர்ஸை பற்றி புரட்டி போடுற மாதிரி ஒரு புது கண்டுபிடிப்பாக கூட இருக்கலாம். இந்த டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி பற்றி நீல் டைசன் ஒரு ஹைப்போதசிஸ் சொல்லுவார். அதை சொல்லி குழப்ப வேணாம்னு நினச்சேன், பட் இருந்தாலும் ஒரு அவுட்லைன் சொல்கிறேன். இந்த டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி உருவாகிறதுக்கு நம்ம டிடெக்ட் பண்ண முடியல. ஆனால் இது எங்கிருந்து வருதுன்னா மல்டி யூனிவர்ஸ் ஆர் பேரலல் யூனிவர்ஸ் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஹைப்போதசிஸ். அதாவது நம்ம கண்ணுக்கு அந்த மாஸ் பார்ட்டிகல் தெரியல, பட் வேறு ஏதாவது ஒரு யூனிவர்ஸ்லேருந்து அங்கேருந்து வரக்கூடிய ஒரு கிராவிட்டியோ இல்லை அங்கேருந்து உருவாக்கக்கூடிய ஒரு விசை அது கூட தாக்கமாக இருக்கலாம். அதனுடைய மாசை நம்மளால் இங்கேருந்து டிடெக்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர்கிட்ட கேட்கும்பொழுது நீங்கள் உண்மையாகவே இந்த மல்டிவர்ஸ் இல்லை இந்த பேரலல் யூனிவர்ஸ்லாம் நம்புறீங்களான்னு கேட்கும்போது ஒரு பூமி தான் இருக்குது அப்படின்னு நினச்சோம், ஒரே ஒரு சூரியன் தான் இங்கே இருக்குன்னு நினச்சோம். ஆனால் எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குது, நம்ம கேலக்ஸி ஒன்று தான் நினச்சோம். ஆனால் எவ்வளோ கேலக்ஸி, எத்தனை கோடி கேலக்ஸி நம்ம இப்போ அப்சர்வபிள் யூனிவர்ஸில் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு யூனிவர்ஸ்னு நினைக்கிறோம். மல்டிபிள் யூனிவர்சஸ் இருக்கிறதுக்கான ஹைப்போதசிஸ் இன்றைக்கி வந்துருச்சு. யாருக்கு தெரியும், இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.